கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 89வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வேன்றி பாடி உலா மகிழ்ந்திருப்போம். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா, யான் பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா, நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா, யான் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா, எனக்கு நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா, நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா, நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா, எங்களுக்கு மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் செய்பவரே நன்றி நன்றி ஐயா, கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். நம்ம சங்கீதம் 89வது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பிக்கும் போது இந்த 2 இடத்துல ஆரம்பிச்சோம். ஒன்று அவன் அவர்கள் அவன் தாவீது. தாவீதுங்கிறத 3வது வசனத்தில் பார்க்கலாம். என் தாசனாகிய தாவீதை நோக்கி ஆண்டவர் ஒரு நபர்கிட்ட பேசுறாரு. இஸ்ரேலுங்கிற ஒரு பெரிய கோட்டத்தை பார்க்குறோம். 9வது வசனத்தில் பாருங்க, தேவரீர் சமுத்திரத்தின் இது பார்வோன இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் செய்யும், ஒருத்தருக்காக. இப்ப ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், அது தாவீது. இந்த தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பலவீனம் இருக்குமா இருக்காது. ஒரு சிலர் சொல்லுவோம், ஒரு சிலர் சொல்ல மாட்டோம். இங்க தாவீதுக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு அவரே சொல்லுகிறார். 45 அவன் வாலிப நாட்களை குறுக்கி. இப்ப ஒரு தாவீதுன்னா நமக்குலாம் எப்படி இருக்கு? பெரிய ஆள். அவர் சொல்லுவாரு, ஆண்ட சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றம். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல ஒரு கொடி இருக்கு, அது தாவீதுடைய நட்சத்திரம். அது அப்படித்தான் இன்னைக்கு தாவீது இஸ் நம்பர் 1. ஆனாலும் இந்த வேதம் என்ன ஒரு அழகான வேதம்னா, உங்களுடைய தவறுகள் எல்லாம் அப்படி பழிச்சுன காமிச்சு. இப்ப ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நான் ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு புஸ்தகத்தை எழுதும்போது அதை எழுத மாட்டேன். ஆனால் இங்கே எழுத வச்சுருவாரு. யார் எழுத வச்சான்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மோசே
மோசே எகிப்தியனை கொல்றாரு. 5 ஆகமம் எழுதுனது மோசே, அதை எழுதிச்சிட்டார். தாவீது செய்த தவறுகள் எதுக்காக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 44 அவன் பண்ணி. அப்ப ஆண்டவர் ஒரு இப்ப இன்னைக்கு என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த வாட்ச்மேன் ஒரு காமெடி மாதிரி ஒரு ஆள் இருக்கான். நான் ஸ்ட்ரிக்டா சொன்னேன், அவன் இங்கே இருக்கக்கூடாது. நீ ஒன்னால சொல்ல முடியுமா? எனக்கு பவர் இருக்கு. ஏன்னால ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு கீ பர்சன். அந்த பவர் இருக்கிறனால என்னால் சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே ஆண்டவருடைய பவர் கூடயா தாவீதுடைய பவர் கூடயா? அதை தான் காட்டுறேன். சரியா? அதில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை வருது, எது வரைக்கும் கர்த்தாவே. ஆண்டவர்கிட்ட எது வரைக்கும் கர்த்தாவே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கோபத்தை மாற்றுவேன். சரி, இதை தான் பார்க்கணும். நம்ம வாலிப நாட்களில் செய்த பாவம் என்னங்கிறது 40வது வசனத்தை பார்க்கணும். அவன் மதில்களெல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்குவேன். பதில் என்றால் என்னன்னா பாதுகாப்பு. பாதுகாப்பு வாசிப்போமா? இது ஆண்டவர் எப்போ செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 15:30. எப்ப முகத்தை மூடுவாங்க சொல்லுங்க? அசிங்கப்படுது. கரெக்ட். பிரைப் வாங்கிடுவாங்க, பிடிச்சிருவாங்க, மூஞ்ச முக்காடு போட்டுருவாங்க, மூடி. ஏமா வெறுங்கால நடக்கிறாரு, அவசரத்தில் ஓடுறாரு, செருப்பு கூட போட டைம் கிடையாது. அழுது கொண்டு ராஜா அழுதா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அதுதான் ஆண்டவர் நீ செய்த தவறுக்கு நான் பதில் கொடுப்பேன். இப்படி உன்னை நான் நினைச்சேன் வெட்கப்படுத்துவேன். ஏமா அங்க பாரு, இந்த காட்டுல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் எல்லாம் அனுப்பிச்சவங்க நடப்பாங்க. நான் செருப்பு இல்லாமல் நடந்ததே கிடையாது. ஒரு சில நடக்க வேண்டியிருக்கும். அப்போ என் காலில் குத்து, என்னடா அது தேவையில்லாமல் செருப்பு இல்லாமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் காட்டில் வேலை வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க காலு அந்த பிறந்ததுலேருந்தே எப்படி இருக்கும்? வீடும் போது ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவர் ராஜா தன் முகத்தை சகல ஜனங்களுடைய முகத்தையும் மூடி, சகல ஜனங்கள் எல்லாரும் மொழியும் இப்படி என்ன போறாரு. இதனுடைய காரணம் என்னன்னா, இப்போ ஆண்டவர் முதல்ல எடுக்கிறாரு. 16வது அதிகாரம் 5வது 2 சாமுவேல் 16:5. வந்த பொழுது பார்த்தீங்களாமா? இப்ப வழக்கமா ராஜாவை என்ன செய்வாங்க? வாழ்த்தி கொண்டே வருவாங்க. ராஜா வாழ்க, அவர் அப்படி கேட்டு பழகிருப்பார். அப்படிதானே? இப்ப ஒரு பேஷண்ட் என்கிட்ட உட்காந்து சிரிச்சுக்கிட்டே உட்காராங்க, எப்படி இருக்கும்? வலி குறைஞ்சிருச்சு சார், நல்லா இருக்கேன் சார். பார்த்துருக்கேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சார் நீங்கள் வலி கொடுத்து குறையில சுற்றி இருக்கலாம், நம்மளை கேவலம் பார்ப்பாங்க. ஏதாவது கொடுத்து சரியாகும். அப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒன்றே சொல்லுவோம், இந்த 5 வருஷமாக வச்சுருக்கேன், எனக்கு தேவை சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆனால் நமக்கு எது பிடிக்கும்? பாராட்டு. சார் நான் இந்த பேஷண்ட் கூட்டு வந்திருக்கேன் சார், இவருக்கு இதே நான் தான் சார் கூட்டு வந்தேன். நமக்கு எப்படி இருக்கும்? இவர் பிறந்ததுலேருந்து எதைத்தான் கேட்டிருக்காரு? பாராட்டுகள். இப்போ எதை கேட்குறாரு? தூஷிக்கிறது. தூஷிக்கிறதுனா நமக்கு யாராவது சொல்லித்தரணும், எப்படி சொல்லுவான்ட்டு வாய்க்கு வந்தது நினைச்சுவாங்க. ஆமாம், இதெல்லாம் நம்ம கற்பனையில் வச்சுக்கிட வேண்டியதான். எல்லாம் நடக்கல. இது அடுத்து பாருங்க, யாராவது கற்களை எறிந்தான். யார் நம்மளாம் கல் எறிவாங்க? நாய். இந்த இதே தாவீது கோலியத்தோட சண்டை போடும்போது தடியோட வர்றாரு, கல் வச்சிருக்காரு. அப்ப அந்த கோலியத்தை கேட்கறான், ஏன்டா என்ன நாய் நினைச்சியா, கம்பத்துக்கிட்டு வரல நீ அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறான். ஆனா கல்லை வச்சுதான் இங்கே அதே கல் தான். தாவீது விட்டு இருந்த கல் வேற, தாவீது மேல வர்ற கல் ரெண்டும் ஒன்னா வேறையா? அது போய் அடிச்சிச்சு. அடிச்ச உடனே இவர் என்ன ஆயிட்டாரு? ராஜாவாயிட்டாரு. இங்க ஆப்போசிட், எல்லாமே தலைகீழ. பாருங்க 8வது வசனத்துல பாருங்க, உன் அக்கிரமத்தினாலே அகப்பட்ட. இது கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்படித்தானே? இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ராஜா தூஷிப்பான்னு அவனை தலையை வாங்கிட்டு வரட்டமான்னு கேட்கிறார்.
11 வசனம் பாருங்க, என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் குமாரனே. ஏமா இப்ப நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம்? அன்பா இருக்கணும், நம்மளை நேசிக்கணும். இது உன் பையனா தம்பி? புரியுதா சொல்றது? இப்ப நம்ம இப்ப சொல் பேச்சு கேட்சனாலதான் இல்லைன்னா வருவானா? புரியுதா? என் மக 6 மணி ஆயிடுச்சுன்னா கூப்பிட்டா அப்பான்னு சொல்லி பேசும்போது பார்த்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா இவன் உயிரை வாங்க என்ன செய்யறான்? இதுதான் மதில். இந்த மதில் ஆண்டவர் செஞ்சிட்டாரு, எரிச்சார். 42வது வசனம் வாசி. சங்கீதம் 89:42. அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி. சத்ரு வலது கைங்கிறது என்ன தெரியுமாமா? ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ங்கிறது பவர் ஹேண்ட். சத்ருடைய கரத்தை உயர்த்தணுமா, தாவீதுடைய கரத்தை உயர்த்தணுமா? ஆனா என்ன செய்யறாரு? காரணம் அவன் செய்த பாவம். சரியா? இது எப்படி எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை அவர் சந்திக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் செய்த பாவத்தை ஆண்டவர் எத்தனை மடங்கு தாவீது மேல வர செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப கேவலமான ஒரு சம்பவம் நடக்குது. அதனால எங்க இருக்குது? பைபிள். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? தாவீது செய்த பாவம் யார் மேல வருது? தாவீது 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 26வது வசனம். அகித்தோப்பேல்ங்கிற ஒரு ஆலோசனைக்காரன், இந்த அப்சலோம் யாரு? தாவீதுடைய மகன். அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஏமா நம்ம இதில் ஒரு கணவன் ஒரு மனைவி வேற இருக்குமா? ஆனா அந்த ராஜாக்கெல்லாம் நிறைய மறுமனையாட்டம். மறுமனையாட்டம் யாரு? கீப். அதெல்லாம் அவருடைய சொந்த இது, அவர் தான் அதை அனுபவிக்கணும். ஆனா 21 வாசம். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோம் நோக்கி, வீட்டை காக்கிற உங்களுடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளோடு பிரவேசியும், அப்பொழுது உங்களுடைய தகப்பன் நாற்றமாக போவீர் என்று கேட்டு. நாற்றம்னா என்னது? கேவலம். புரியுதா? இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா? அனுமதிக்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் எல்லோரும் கேள்விப்பட்டு, இது சரியா தப்பா? ஆனா இவன் அந்த ஆலோசனையை கேட்டு 22 பாருங்க, அப்படியே அப்சலோம் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். இது தாவீதுக்கு எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாலிப வயதிலே செய்த பாவம். தாவீது என்ன செய்த பாவம்ங்கிறத ஒரு 43வது வசனத்தை வாசிங்க. அவன் பட்டயத்தின் கருக்கை மழுங்காக்கி போட்டு. பட்டயத்தின் கருக்குன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். உங்க கத்தி. இப்ப நான் சர்ஜரி பண்ணுவேன். இப்ப கடைசியா ஒரு சர்ஜரி பண்ணும்போது நீர் நிறுவனம் முன்னாடி காலை கட் பண்ண ஆம்படேஷன். அது பண்ணி 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 கடைசியில் பார்த்தா அந்த இது ஷார்ப்பாகி மொட்டையை போச்சு. ஒரே கேட்ட ஏமா இதை மாற்றுதான், ஏன் அடுத்து இன்னொரு ஸ்டெப் நான் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன போச்சு? மொட்டையாகி போச்சு. அடுத்தது கொடுத்தா முடிச்சாச்சு. இன்னைக்கு ஆண்டோட இருக்கிறப்ப அந்த பேச்சு நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இது கற்க மழுக்காக்கிறது என்னன்றது நான் உங்களுக்கு பைபிள் வந்து காட்ட போகிறேன். 2 சாமுவேல் 13வது அதிகாரம். 2 சாமுவேல் 13வது அதிகாரம். இவருக்கு ஒரு மகன் இருக்கான், அவர் அம்மோன். இந்த அம்மோன் ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை செய்யறான். பயங்கரமான பாவத்தை செய்யறான். அது என்ன நீங்க வேற உட்காந்து வாசிப்பாரு, வாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அவளுடைய சகோதரியுடைய பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பேர் தாமார். தாமாருடைய பிரதர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சலோம். அப்சலோமுக்கு நியூஸ் போகுது, இந்த அம்மோன் உன்னுடைய சகோதரியை கெடுத்துட்டான் அப்படின்ட்டு நியூஸ் வந்துச்சு. இந்த அப்சலோம் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா 28வது அப்சலோம் தன் வேலைக்காரன் நோக்கி, அம்மோன் பார்த்திருங்கள், சொல்லுவேன், கொன்று போடுங்கள். இப்ப தாவீதுடைய பட்டயத்தை ஆண்டவர் மொட்டையாக்குறான்னா, அவன் மகன் இன்னொரு மகன், அது எல்லாம் வேற வேற அம்மா மாதிரி, அப்பா ஒண்ணுதான். ஒரு மகன் இன்னொரு மகனை கொல்லும் போது தாவீதால ஒண்ணு செய்ய முடியும். அப்ப இது பேர் என்னது? பட்டயம் மொட்டையாகி போச்சு.
இப்போ நம்ம மாதிரி பிளேடை மாற்றலாம் முடியாது, வல்லமை கிடையாது, பவர் கிடையாது. அது என்ன சொல்கிறான்னா, நான் நல்லவோ உங்களுக்கு கட்டளை இடுகிறேன், திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க சொன்னபடின்னு செஞ்சுட்டாங்க. கொண்டு போட்ட உடனே தாவீதுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா 36 ராஜகுமாரர் வந்து அழுதார்கள். பார்த்தீங்களா தாவீதுக்கு எப்படி அந்த டவுன்ஃபால் பார்த்தீங்களா? இதனால ரீசன் சொல்லணும், அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டினது எல்லாமே என்னது பேக்ரவுண்ட். இந்த வாலிப வயதின் பாவம் என்னன்ட்டு 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 27வது வசனம் 11:27. அதாவது அந்த உரியாவை இவன் தான் கொன்னான். யார்? தாவீது கொன்னார். கொன்னுட்டு துக்க நாள் ஒன்று இருக்கும். நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சில நாட்கள் கணவன் இறந்தனால நினச்சிவாங்க துக்கம் மாதிரி அனுசரிப்பாங்க. அது முடிஞ்சோடனே கல்யாணம். முடிஞ்சோடனே நல்லாக்கா நல்லா இல்லை பார்த்தீங்களா? தன் வீட்டிலே சேர்த்து கொண்டு அவள் அவனுக்கு மனைவியாச்சு. இந்த மனைவின்னு சொல்றது யார் சொல்றா? தாவீது சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. எதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? உன் கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு காரியம். 12:9 கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாம அந்த காரியத்தை செய்து இந்த வார்த்தையை அசிச்சு பண்ணா இந்த 89வது அதிகாரத்தில் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் அத்தனை ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. அவனை அப்படி கொடுப்பேன், வயவாங்க, ஆக்குவேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனால் யாரை பார்க்குறாரு? உரியாவன் மனையை பார்த்தோன்னா அத்தனை மறந்து போச்சு. புரியுதா? அவனை கொன்று எல்லாம் கிரிமினல் பிரெயின் வேலை செஞ்சு ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தினாலே மடிவித்து அடுத்து இப்ப 11வது அதிகாரம் 27வது வசனத்துல தாவீது மனைவியா உரியாவின் மனைவியா? 27 வாசி 11:27 அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு? அதான் வித்தியாசம். அது நீ சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட முடியாது, அது உரியவன் மனைவி தான் அப்படின்னு சொல்லி எது வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்கள் மனசுல வச்சிருப்பாரு. அதை வந்து நமக்கு புரிய வைப்பார். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. 11:5 ஆந்த ஸ்ரீ கர்ப்பம் தரித்து தான் கற்போதி என்று தாவீதுக்கு அறிவித்தான். இப்ப உரியாவுடைய மனைவி கர்ப்பம் யாருனால வந்தது? தாவீது. கிளியரா இருக்கா? ஆண்டவருக்கு அந்த பிள்ளைய பிடிக்குமா பிடிக்காத? பிடிக்காது. இல்லீகல் சைல்டு. அதனால 12:15 சரிங்களா? மறுபடியும் உரியாவின் மனைவி தாவீது மனைவி எல்லாம் கிடையாது. நீ சொன்னோட நான் கேட்க முடியாது. அவரை மாற்ற முடியுமா? அவரு சொல்றதுதான் ரைட்டு. அடித்தார். சரி, இப்ப இவர் தரையில தான் கிடக்குறாரு, சாட மாட்டார். எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயோ அந்த பிள்ளை செத்து போச்சுன்னா எல்லாரும் செத்தே போயிடுவான், அதனால் நம்ம நியூஸே சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் பையன் கேட்குறாரு, பிள்ளை உயிரோடு இருக்கா செத்து போச்சான்ட்டு. ஒருத்தன் சொல்ல செத்து போச்சுன்னு. உடனே இவர் நீட்டாக குளிச்சு கிழிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட உட்காண்டார். எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ நேரம் தரையில் கிடந்தீங்க, இப்போ என்னங்கெல்லாம் நீட்டாக அப்படி ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க, அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனால் பாருங்கள் 21 பாருங்கள். அப்பொழுது அவங்க பாஸ்க நோக்கி அழுதீர். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார் அதான் முக்கியம். தாவீதுமா ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவர், அதாவது அடம்பிடிக்க மாட்டார். ஒரு உதாரணம் நான் சொல்றேன், நடந்த சம்பவத்தை சொல்றேன். என்னுடைய மாமியார் உங்களுக்கு தெரியும், டாக்டர் சுகுணாபா. அவங்க அம்மா
அவன் பேர் நட்சத்திரம். இப்படி ஒரு லேடியை பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு என் மாமியார் சுகுணாபாய், அதுக்கப்புறம் இன்னொரு பெண் குழந்தை. அந்த அம்மா ஒரு டாப் ஒஃபிஷியல் ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்த உடனே எங்கள் மாமியாருடைய அம்மா அழுது அழுது அழுது, எனக்கு ஆண் பிள்ளை வேணும் ஆண்டவரே, வேணும் வேணும்னு ஆண்டவர் கிறுக்காக்கிடுச்சு. கொடுத்தாரு, ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாரு. அவன் பேர் சிட்னி சாமுவேல். சிட்னி அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு அழகு. அதாவது எந்த ஒரு கெட்ட வளர்ப்பு கிடையாது. பையன் கல்யாணம் ஆச்சு, ஒரு 2 வயசு பையன். ஆண்டவருடைய எதனால் இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு ஈரலில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, லிவர். அதாவது யாருக்கு வரும்னா இந்த குடியாரங்களுக்கு தான் வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மேனை பார்க்க முடியாது. 2 வயசு பிள்ளை இருக்குது, வாந்தி எடுக்கிறார், ரத்தம் வருது. எங்கள் மாமியார் தான் டாப் லேடி எங்கள் மெடிக்கல் காலேஜில். ஒன்றும் செய்ய முடியும். அந்த குழந்தை இருக்கும்போதே அவர் இறக்குறார். எதனால்? அட்டம் பிடிச்சி கேட்டனா. அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறந்தான், அவனும் கேவலம். புரியுதா உங்களுக்கு? இதே இந்த 2 பொம்பளை பிள்ளையோட இருந்தாங்கன்னா அப்படி கெத்தாக இருந்திருப்பாங்க. புரியுதா சொல்றது? உனக்கா தெரிஞ்சுப்பேன். இந்த பாப்பா பிறக்கும்போது இந்த சோகமாயிட்டான், இப்போ கெத்தாக இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமா? ஸோ இப்போ இந்த பிள்ளை, அதற்கு 22 வாசம். அதற்கு அவள், இந்த பிள்ளை இன்னும் ஈரோடு இருக்குல்லே, உபவாசி அழுதே அதனிடத்துல நான் போனேன். இதுல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு. என்ன நான் சொல்றேன், ஒரு குழந்தை அது விவரம் தெரியும், விவரம் அதிகமாக இது இறந்து போகும். அது எங்கே போகும்? பரலோகத்துக்கு போகும். எங்கே போகும்? அது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் அந்த குழந்தை இறக்குது? நமக்கு பதில் தெரியாது, ஆனால் உறுதி அது எங்கே போயிருது? ஆமாம், அதை சொல்கிறாரு, நான் அங்கே போகணும், நான் இடத்துல போவேனே இல்லாமல் 20 அதினத்தில் வருவது. இப்படி சொன்ன உடனே 24வது இப்போ ஆண்டுடைய கோபம் மறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிருச்சு? பிள்ளைய காலி பண்ணிட்டார். 24 ஆறுதல் சொல்லி சாலமோன் வந்துட்டார்னா என்ன அர்த்தம்னா, அவனிடத்திலே கர்த்தர் அன்பா இருந்தார். இப்ப இந்த வசனத்தை வாசிங்கன்னா புரியும். 89வது அதிகாரத்துல 46 எதுவரை கர்த்தாவே, எதுவரை என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஏகப்பட்ட அடி கொடுத்துட்டீங்க, என் மகன் முன்னாடி செத்து போயிட்டான், நான் வெக்கப்பட்டு நடந்துட்டேன், எல்லாமே நடந்து போச்சு, என் பிள்ளை செத்து போச்சு, இனி என்ன ஆண்டவர் உங்களுக்கு கோபம்? இப்ப ஆண்டவர் நினைச்சாரு, இறங்கி நீர் என்றைக்கு மறைந்திருக்கு, உமது கோபம் அக்கனியை போல் எரியுமோ. இப்ப ஆண்டவருடைய அன்பு வந்துச்சு. அதான் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 24 வசனத்துல கர்த்தர் அன்பா இருந்தார். 25 அவர் தீர்க்கதரிசியாக நாத்தானை அனுப்ப, அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிரியா என்ற பெயர். அதுக்கப்புறம் ஆண்டோடைய கோபம் அதோட முடிஞ்சிச்சு. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், அதே நேரத்தில் கண்டிப்பான தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி வச்சேன். உங்களுடைய கோபம் ஒரு வினாடியிலே மறைந்து நிச்சயத்திற்கு எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் ஐயா. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள தூய் ஆவினர் எங்களுக்கு பலப்படுத்தினதுக்காக நன்றி வச்சா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.